வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ வெஜ் சாண்ட்விச் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் நல்ல இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க பொன்னிறமாற வரைக்கும். அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி உங்கள் விருப்பம்தான். நீங்கள் முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு மட்டும் மேண்டட்ரி, மற்றதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டைக்கோஸ், 1/4 முட்டைக்கோஸ், ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துருக்கேன். வேக வச்சு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தா தான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் வெண்ணெய் தடவிக்கிறேன். அதாவது பட்டர் தடவி ப்ரெட்டை 2 பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான், நீங்களே இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டோட ஒரு பகுதியில் பாதி மயோனஸும் பாதி ரெட் சில்லியும் தடவிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப், அதாவது இன்னொரு ப்ரெட்டில் ஒரு பகுதி மயோனஸும் ஒரு பகுதி க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க ஸ்டஃப்பை இது கூட சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டாணியை வேக வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு தோசைக்கல்லில் நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆனால் தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான, ரொம்ப ஈஸியான வெஜ் பர்கர் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.